எவ்ரிவான். இமெயிலுங்கிறது இப்போ ரொம்ப முக்கியமான ஒன்று ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட இமெயிலை தப்பு இல்லாமல் எப்படி அனுப்புகிறோங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? என் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நம்ம இப்போ ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஒர்க் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நமக்கு இமெயிலுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் நம்ம ஒர்க் பிளேஸில் எப்படி வர மெயிலுக்கு எப்படி ரிப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். இல்லை ஏதாவது ஒரு கஸ்டமருக்கு இல்லை டீலர்ஸ்க்கு எப்படி மெயில் அனுப்பணும்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது நம்ம ஒரு ஒர்க் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளை பற்றின டீட்டெயிலு எப்படி ஒரு கம்பெனிக்கு மெயில் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். நம்ம மெயில் அனுப்பும்போது என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் உங்களுக்கு ஒரு 5 டிப்ஸும் கொடுத்துருக்கேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்களும் மிஸ்டேக் இல்லாமல் மெயில் பண்ணலாம். இப்போ மெயில் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Choose the right email address. Professional address. Use a professional email address, preferably one with your name. உங்கள் நேமில் ஒரு இமெயில் அட்ரஸ் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி இருந்தால் தான் மற்றவங்களுக்கு நம்ம மெயில் சென்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணணும். அடுத்தது க்ரீட்டிங். நம்ம எடுத்த உடனே என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத சொல்ல மாட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு க்ரீட்டிங் மாதிரி க்ரீட் கொடுப்போம். ஃபார்மல் க்ரீட்டிங்ஸ்னால் எந்த மாதிரி கொடுக்கலான்னா, டியர் மிஸ்டர் ஸ்மித், டியர் டாக்டர் ஜான்சன், டியர் ஹையரிங் மேனேஜர், இந்த மாதிரி நம்ம க்ரீட்டிங்ஸ் கொடுக்கலாம். இப்போ இன்ஃபார்மல் அப்படின்னா ஹாய் ஜான், ஹலோ ஜேன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். ஃபார்மலுங்கிறது நம்மளோட ஹையர் அஃபீஷியல்ஸ், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஹையர் அஃபீஷியல், மேனேஜர், பாஸ், இந்த மாதிரி பர்சன்ஸுக்கு சென்ட் பண்ணுறது ஃபார்மல் க்ரீட்டிங்ஸ். இப்போ இன்ஃபார்மல் க்ரீட்டிங்ஸ்னால் நம்மளோட கொலீக்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு சென்ட் பண்ணுறது இன்ஃபார்மல் க்ரீட்டிங்ஸ். அடுத்தது ஓப்பனிங் லைன். ஓப்பனிங் லைன் என்னன்னா பர்பஸ். ஸ்டார்ட் வித் அ பொலைட் ஓப்பனிங் லைன் அண்ட் ஸ்டேட் த பர்பஸ் ஆஃப் யுவர் மெயில். ஸோ நம்ம மெயில்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது பொலைட் வேர்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஹோப் திஸ் இமெயில் ஃபைண்ட்ஸ் யூ வெல். ஐ எம் ரைட்டிங் டு என்கொயர் அபவுட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பொலைட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் மெயில்ஸ் சென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாடி. பாடினா இங்கே என்னென்னா அந்த இமெயிலோட கண்டென்ட் அது எந்த மாதிரி கொடுக்கணுன்னா கிளியர் ஸ்ட்ரக்சர். அந்த இமெயிலில் நீங்கள் அதை பற்றி எதை பற்றி சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்கணும். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும். அதை சும்மா சின்னதாக ஒரு இன்ட்ரொடக்ஷன். அடுத்தது அந்த கண்டென்ட்டோட மெயின் பர்பஸை சொல்லிடணும். அடுத்து ஆக்ஷன் ஐட்டம்ஸ். ஆக்ஷன் ஐட்டம்ஸில் என்ன சொல்லணும்னா, நம்ம இப்போ அனுப்புகிற மெயிலுக்கு அங்கேருந்து எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வரணும் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது சொல்கிறது. என்னால் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு 60 டேஸில் ஸ்போக்கன் கொண்டு வர முடியும். அதுக்கான ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் ஃபார்முலா என்கிட்ட இருக்குது. இது ஒரு பெய்டு கோச்சிங். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். அடுத்தது க்ளோசிங் லைன். இப்போது கண்டென்ட் எந்த மாதிரி கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. அடுத்தது ஃபினிஷ். எப்படி அந்த மெயிலை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா பொலைட் க்ளோசிங். பொலைட்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். Thank you for your time and consideration. I look forward to hearing from you. இந்த மாதிரி பொலைட்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும்.
நெக்ஸ்ட் ஒன் சைன் ஆஃப். இதில் வந்து ஃபார்மல் சைன் ஆஃப்னு இருக்குது, இன்ஃபார்மல் சைன் ஆஃப்னு இருக்குது. ஃபார்மல் சைன் ஆஃப் வந்து எந்த மாதிரினா, ப்ரொஃபஷ்னல் இமெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணும்போது சின்சியர்லி, பெஸ்ட் ரிகார்ட்ஸ், யோர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது. இன்ஃபார்மல் சைன் ஆஃப்னால் நம்ம கேஷுவலாக மெயில் சென்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு. அது அங்கே வந்து என்ன யூஸ் பண்ணோன்னா பெஸ்ட், சியர்ஸ், டேக் கேர் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போது எந்த மாதிரியெல்லாம் மெயில்ஸ் அனுப்பணும்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எதை பற்றினதுன்னா மீட்டிங் ரெக்வெஸ்ட். ஸோ ஒரு மீட்டிங்க்கு வந்து டைம் எந்த மாதிரி இல்லை என்னைக்கு அப்படிங்கிறத வந்து கேட்குறதுக்காக இந்த மெயில் பண்ணியிருக்காங்க. ஹாய் அப்படின்னு போட்டு உங்கள் நேம் எழுதிக்கோங்க. அப்புறம் ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். இது வந்து அந்த பொலைட் வேர்டிங்ஸ் போடுறது. நெக்ஸ்ட் கண்டென்ட். கேன் வி ஷெட்யூல் அ மீட்டிங் டு டிஸ்கஸ் த ப்ராஜெக்ட் டாஸ்க் ப்ராக்ரஸ். ஐ ஆம் அவைலபிள் ப்ரொசஸ்டு டேட் அண்ட் டைம். அப்படின்னா நீங்கள் என்ன டேட்டோ எந்த டைமில் அவைலபிளாக இருப்பீங்களோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. ப்ளீஸ் லெட் மீ நோ இஃப் திஸ் ஒர்க்ஸ் ஃபார் யூ ஆர் சஜஸ்ட் another டைம். ஸோ உங்களுக்கு இந்த டைமும் இந்த டேட்டும் அவைலபிளாக இருந்தால் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா வேறு டேட்டும் டைமும் சொல்லி கேட்டிருக்காங்க இந்த மெயில். அதுக்கப்புறமா க்ளோசிங்கில் தேங்க்ஸ்ன்னு சொல்லி இந்த மெயில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ மெயில் அனுப்பும்போது எந்த மாதிரியெல்லாம் மெயில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. அடுத்தது ஒரு 5 டிப்ஸ் பார்க்கலாம். மெயில் அனுப்பும்போது என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. டிப் நம்பர் 1, கிளியர் சப்ஜெக்ட் லைன். அப்படின்னா சப்ஜெக்டில் இந்த மெயில் எதுக்காக அனுப்புகிறீங்க, எதை பற்றினது அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்கணும். டிப் நம்பர் 2, ப்ரொஃபஷ்னல் அண்ட் பொலைட் டோன். மெயில் சென்ட் பண்ணும்போது ப்ரொஃபஷ்னலாகவும் அண்ட் பொலைட்டாகவும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. டிப் நம்பர் 3, கான்சைஸ் கண்டென்ட். அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அன்னெசரி டீட்டெயில்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. தேவையில்லாத எந்த டீட்டெயில்ஸுமே கொடுக்காதீங்க. டிப் நம்பர் 4, கிராமர் அண்ட் பஞ்சுவேஷன். இங்கே என்ன பண்ணணும்னா உங்கள் மெயிலில் நீங்கள் கரெக்டான கிராமர் அண்ட் பஞ்சுவேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் அனுப்புகிற மெயில் வந்து ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்டபிளாகவும் இருக்காங்கிறதையும் பார்த்துக்கோங்க. கால் டு ஆக்ஷன். நீங்கள் யாருக்கு மெயில் அனுப்புகிறீங்களோ, எதுக்காக அனுப்புகிறீங்களோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் இல்லை கன்ஃபர்மேஷன் அவங்கக்கிட்ட இருந்து வர மாதிரி உங்களோட மெயில் இருக்கணும். இப்போது 5 டிப்ஸ் எப்படியெல்லாம் மெயில் வந்து பார்த்து சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்களும் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் மெயில் சென்ட் பண்ணுங்க. இப்போது இமெயில் எப்படி சென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. நீங்களும் இந்த மாதிரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி மெயில்ஸ் இனிமேல் சென்ட் பண்ணுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க் வந்து கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.